வணக்கம். இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஒரு ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து குழந்தைகளை வீட்டுக்கு முன்னால் கொண்டு போய் விடுது. அந்த குழந்தை ஸ்கூல் முடிஞ்சு வந்த உடனே வேகமாக ஆசையாக அப்பா அம்மாவை போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையில் வருது. பஸ்ஸு புறப்படுது. அது பஸ்ஸில் இறங்கி அந்த பஸ் புறப்படுறதுக்கு முன்னால் பின்னால் இருந்துட்டு ரொம்ப வேகமாக ஓடி வருது. அதாவது பஸ்ஸை தாண்டி வரும்போது இந்த ரோட்டில் யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு அந்த குழந்தை நினச்சிக்கிட்டு வேகமாக வருது. எதிர்த்தாப்புல ஒரு பைக்கு ரொம்ப வேகமாக வருது, மோதிடுது, குழந்தைய தூக்கிடுது. இதுக்கு பேர் பிளைண்ட் ஸ்பாட் அப்படிம்பாங்க. நம்ம ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஏன் பெரியவங்களுக்கும் இந்த பிளைண்ட் ஸ்பாட்டுங்கிற அவேர்னஸ் கண்டிப்பாக நமக்கு தேவை. ஒரு ரோட்டில் நம்ம நிற்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த பஸ்ஸு நிற்கி நீங்கள் பார்க்கிங்க, வீடியோ பார்க்கிங்க. அந்த பஸ்ஸினுடைய முடிவு பாயிண்டில் அந்த குழந்தை நின்றுட்டு லெஃப்ட் சைடையும் பார்த்து ரைட் சைடும் பார்த்து, அந்த சைடில் பஸ்ஸே வரல, இந்த சைடில் பஸ் வரல, இல்லைன்னா அது ஓவராக அந்த ரொம்ப தூரத்தில் ஒரு பஸ் வருது, அதனுடைய ஸ்பீடை கேல்குலேட் பண்ணிவிட்டு நம்ம கிராஸ் பண்ணிட முடியுமா அப்படிங்கிற அவேர்னஸ் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு தேவை. இதனால் பல ஆபத்துக்களை நம்ம தவிர்த்திடலாம். நம்ம ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கோம், நாங்கள் குழந்தைகளுக்கு நிறைய அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி நிறைய இன்சிடெண்ட்டை நான் வீடியோவில் பார்க்கும்போது மனசு அன்றைக்கி ரொம்ப வலிக்கு, அன்றைக்கி ஃபுல்லாகவே வலிக்கு. குழந்தைகளுடைய பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்றும் இல்லை, நம்மளே கார் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த பிளைண்ட், அதாவது நமக்கும் அந்த நாலேஜ் வேணும், பிளைண்ட் ஸ்பாட் பற்றியே ஒரு நாலேஜ் வேணும். கார் ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது காரை டேர்ன் பண்ணுதோம் அப்படிங்கும்போது நம்ம சைடு மிரரையும் பார்க்கணும், ரியர் வியூ மிரரையும் பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும். அந்த கார் பக்கத்தில் உள்ள பின்னால் இருந்து வர்ற ஒரு பைக்கில் ஒருத்தன் வாராங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் நம்ம அந்த கார் ஒட்டி ஒருத்தன் வந்துட்டு இருக்கானா அது நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம வேகமாக டேர்ன் பண்ணோம்னா பைக்குக்காரன் நம்மளும் மோதிடுவோம். அதனால் கண்டிப்பாக நம்ம ஒரு சைடில் டேர்ன் பண்ண போகிறோமா அப்படின்னா ரெண்டு மிரரையும் பார்த்து தான் போகணும். குழந்தைகளுக்கு நிறைய அவேர்னஸ் கொடுங்க. ஒரே ஒரு கான்செப்ட் தான், ரெண்டு சைடையும் பார்த்து, இந்த சைடையும் யாரும் வரமாட்டாங்க, இந்த சைடும் வரமாட்டாங்கன்னு முதல்ல நம்ம அதை நோட்டீஸ் பண்ணிட்டு தான் கிராஸ் பண்ணணும். அதாவது தன்னிலை மறத்தல் அப்படிம்பாங்க. அதாவது ஒரு அவேர்னஸே இல்லாமல் சும்மா ஓடுவோம். அப்படி ஓடவே அந்த வேலைகளை செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய ஆபத்தில் நம்ம மாட்டிக்குவோம். வண்டியில் ஒரு பைக்கு ஓட்டிக்கிட்டே இருக்கோம், நிறைய பேர் பைக் ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம பின்னால் காரில் வந்துருப்போம். எந்த வித சிக்னலும் போட மாட்டாங்க, கையையும் காட்ட மாட்டாங்க, எதுவும் செய்ய மாட்டாங்க, படார்னு திரும்பிடுவாங்க. அவங்க திரும்புறதுனால அவங்களுக்கும் நமக்கும் பெரிய கஷ்டம், மோதிடுவோம். ஒன்றும் வேண்டாம், ஒரு பெரிய ஹைவே, முந்தனத்தோ இன்சிடென்ட் பார்த்தேன். ஒரு கார் வருது, பின்னால் ஒரு பொலிரோ கார் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த சின்ன காரு ஆல்டோவோ ஏதோ தெரில, அந்த கார் வந்துட்டு இருக்கு. இல்லை டியோகோ காரில் ஒருத்தன் வந்துக்கிட்டே இருக்கான். அந்த டியோகோ காரில் வந்தவன் என்ன செய்தான், அந்த ஹைவேல ஏதோ ராங் ரூட்டில் வந்துட்டான். அதாவது ஏதோ போகக்கூடிய பாதையை தாண்டி வந்துட்டான். ஸோ அந்த போகக்கூடிய பாதையை நம்ம போயிடுவோம்னு சொல்லிட்டு ரிவர்ஸில் வரான். ரிவர்ஸில் வர்றது ஒரு தற்கொலைக்கு ஈக்குவலானது. பொலிரோக்காரன் அங்கே இருந்து அவன் வந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு இந்த ரிவர்ஸில் வர்றது போது அவன் சிக்னலும் போடலை, எதுவுமே போடலை. சுற்றி லைட்டு கிட்டே எரிஞ்சால் கூட அவனுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கும். ஒன்றுமே இல்லாமல் பின்னால் ரிவர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கான். அந்த பொலிரோ கார் வரான், நேராக கொண்டு மோதுதான். பொலிரோ காரில் உள்ள ஆட்கள் இறந்து போயிருந்தாங்க. அதாவது பின்னால் வருது, ஒரு ஹைவேல பின்னால் வருது, எவ்வளவு ஆபத்தான விஷயம். அவன் என்ன செய்யணும், சிக்னலை போட்டுட்டு அவன் போய் கிராஸ் பண்ணி அந்த சைட்லேருந்து வெளியில் வந்தானா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருத்தர் செய்கிற தப்புனால மற்றவங்க நிறைய பேர் பாதிச்சிருந்தாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு இந்த பிளைண்ட் ஸ்பாட், அதாவது அதனுடைய அவேர்னஸை கொடுங்க. நம்மளும் ஏதோ ஒரு அவசரத்தில் போகும்போது இந்த தப்பை நிறைய செஞ்சுருவோம். லேடிஸு நிறைய பேர் செய்தாங்க. நான் நிறைய லேடிஸுக்கு நான் ரோட்டில் போகும்போது ஏமா அப்படி போகாதீங்க, அப்படி போங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். நீங்களும் அவேர்னஸ் கொடுங்க. நன்றி, வணக்கம்.